ஃபங்ஷன் ஆர்டர பொறுத்தவரைய பார்த்தீங்கன்னா, சிப்பி காளான் வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா, வாங்குவாங்க. ஆனா கம்மியா தான் வாங்குவாங்க. பட்டன் காளான் வாங்குற அளவுக்கு சிப்பி காளான் வாங்குறது கிடையாது. எதுக்காண்டி அப்டின்னா, சிப்பி காளான வச்சு ஃபங்ஷனுக்கு பிரியாணி பண்றது கிடையாது. பட்டன் காளான் வச்சு தான் எல்லாரும் ஃபங்ஷனுக்கு பிரியாணி பண்றாங்க. சிப்பி காளான் எதுக்காண்டி யூஸ் பண்றாங்கன்னா, கிரேவிக்காண்டி யூஸ் பண்றாங்க ஃபங்ஷன்ல. அ ஸோ அதனால என்ன பண்ணா, கிரேவி பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, ஒரு 10 டூ 15 கிலோ இந்த ரேஞ்சுல வந்து சிப்பி காளான் வாங்கியிருக்காங்க. மித்தபடி சிப்பி காளான் வந்து மோஸ்ட்லி ஃபங்ஷனுக்கு வந்து பெரிய அளவுக்கு தேவைப்படுறது கிடையாது. ஸோ அதனால வந்து கிரேவி இந்த மாரி ஐட்டத்துக்கு ஒரு 10 டூ 15 கிலோ வந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு 200 டூ 250 ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம அந்த இதுக்கு இருக்க டிமாண்ட பொறுத்து நம்ம குடுக்கலாம். அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேல வந்து பெரிய ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான் வரும். வர்றது ரேர் தான். ஸோ ஃபங்ஷன பொறுத்தவரைய சிப்பி காளானோட பட்டன் காளானுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. ஏன்னா, அதுல இருக்க மாஸ்டர்ஸ்க்கு வந்து சிப்பி காளான பிச்சு போட்டு பிரியாணி கிண்டுறது ரொம்ப சிரமம். 2வது ஒண்ணு நம்ம பிரியாணி கிண்டும்போது கரைஞ்சிரும்.